அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய 9/8/2026ங்க. இது கூட தினத்தந்தியில் ஞாயிறு மலர்னு வருதுங்க. அது போக தேவதைன்னு வருதுங்க. ஓகேங்களா? நெய்தல் நிலத்தில் நான் மலர்ந்து நாட்டிய மங்கையா. ஓகே, டைட்டில் ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குறுக்கெழுத்து போட்டி 128ங்க. 5000 பரிசு வச்சுக்கோங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். பை போஸ்ட்டில் அனுப்பலாம், மெயிலில் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். சென்ற வாரம் வெற்றி பெற்றவர்களுடைய நேம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் உங்கள் நேம் இருந்தால் வாழ்த்துக்கள். திருப்பூர், மயிலாடுதுறை, திருவள்ளூர் இதில் உங்கள் நேம் இருந்ததுன்னா வாழ்த்துக்கள், சந்தோஷம். இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடமிருந்து வளம். நம் நாட்டில் ராக்கெட் ஏவுதளம். நம் நாட்டில் ராக்கெட் ஏவுதளம் எங்கேருந்து ஏவுதாங்க அப்படின்னு கேட்காங்க. ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் நம்ம வங்காள விரிகுடா கடல் பக்கத்தில் இருக்குதுங்க. சதீஷ் தைவான் விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல, அங்கே தான் ஸ்ரீஹரிகோட்டான்னு சொல்கிறோம். அங்கே தான் ஏவுதளம் இருக்குது. ஓகே. 4 தூய்மை, நீட்னஸ். அதுக்கு வேறு என்ன சொல்லலாம்? 4 எழுத்தில் 4வது கேள்வி இந்த இருக்குது. சுத்தம் அப்படின்னு சொல்லலாம். சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தத்துக்கு பழமொழிலாம் இருக்குது. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, சுத்தம் சோறு போடும். ஓகே. வெளிநாட்டு உணவு. வெளிநாட்டு உணவுக்கு 3 எழுத்தில் கேட்காங்க. பீஸா, பர்கர் அந்த மாதிரி சொல்லல. நான் பீஸான்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். பீட்ஸா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா 6 கீழேருந்து மேலே என்ன கிடைக்குது? உரமாகும் கழிவு. எதோட கழிவு உரமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டுடைய கழிவு எல்லாமே உரமாக தான் ஆகுது. சாணம்னு சொல்லலாம். 3 சொல்லினா வரணும். சாணம். ஓகே. அப்போ 2 மேலேருந்து கீழே ஏதோ ஒன்று வருதுங்க. நீலகிரி மாவட்டத்துடைய மலைவாசஸ்தலம். நீலகிரி மாவட்டம்னாலே மலைவாசஸ்தலம். ஊட்டின்னு சொல்லுவோம், உதகமண்டலம் சொல்லலாம், குன்னூர் சொல்லலாம். இங்கே கோயித்து வந்துருக்கு. கோத்தகிரி. குன்னூர் போகக்கூடிய வழிக்கு ஆப்போசிட்டில் இருந்தீங்கன்னா கோத்தகிரி வரும். கோத்தகிரியில் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அவங்க வாட்டர் ஃபால்ஸ், அது குளிக்க அளவு கிடையாது. கோடநாடு எஸ்டேட்டை பார்க்கலாம். ஓகே. வலமிருந்து இடம் 8 பார்ப்போம். மண்ணுக்குள் விளைவது. மண்ணுக்குள்ளே என்ன விளையும் அப்படின்னு கேட்காங்க. கீழே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? கிழங்கு. ஓகேங்க. நடிகர்களின் முகபாவனை. நடிகர்களுடைய முகபாவனை அப்படிங்காங்க. இதுக்கு வேறு ஹிண்ட் வேணுங்க. டேஷ் பாருங்கள் அழகு. இது ஏதோ பாட்டு மதியம் இருக்குதுங்க. 12 வலமிருந்திடம். அந்த இந்த வீக்கு ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த மானை பாருங்கள் அழகு. ஸோ அந்த மானை பாருங்கள் அழகு. இளப்பாவை என்னோட உறவுன்னு சொல்லி சிவாஜி படிப்பார். அந்தமான் காதலி படம் 1978 வந்தது. ஓகே. 11 கீழேருந்து மேலே டேக் ஹிண்ட் வந்துருக்கு. விலை உயர்ந்தது. விலை உயர்ந்தது மதிப்பு கூட்டினதில் இப்போ தங்கம் வந்தாச்சு. வைரம் ஐடூரியம் வந்ததில் தங்கம் கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஐ திங்க் இன்னைக்கு 15,000 சம்திங் நினைக்கிறேன் ஒரு கிராம் தங்கம். ஓகே. 3 மேலேருந்து கீழே என்ன? ஆடம்பரம். ரொம்ப பெரிய லெவலில் பந்தா பண்ணுறது, ஆடம்பரமாக பண்ணுறது. டாம் பி அப்படின்னு வருது. பதில் என்னென்னா டாம் பீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாம் பீகம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா ரொம்ப பகட்டு விமர்சை, ரொம்ப பெரிய லெவலில் பந்தா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. இதை எங்கள் வீட்டு மகாலட்சுமி படத்தில் ஒரு லைனாகவே சொல்லியிருக்காங்க. டவுன் பக்கம் போகாதீங்க, அங்கே டாம்பீகம் ஏழைக்கு தாங்காது. ரொம்ப பந்தா பண்ணுறது ஏழையாக இருக்கவங்க தாங்க மாட்டாங்க உங்கள் பந்தா பண்ணுறதுக்கு.
ஓகே. 9 கீழேருந்து மேலே. ஒரு வகை வண்ண கோலம். கலர்ஃபுல்லாக கோலம் போடுறது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ரங்கோலின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இங்கு இருக்குது. ஸோ ரங்கோலி. ஓகேங்க. கடைசியாக 7 மேலேருந்து கீழேன்னு பார்க்கலாமா? குடம் போன்ற குடம் சிம்பிளில் உள்ள ஒரு ராசி. குடம் சிம்பிள் அப்படின்னாலே கும்பம். குடம் மாதிரி வச்சுக்கிறது என்னென்னா கும்பம் வச்சுருப்போம். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசி கும்பம் தான். ஓகே. 10 வலமிருந்து இடம் என்ன? நடிகர்களின் முக ஒப்பனை. இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லலாம்னா மேக்கப் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்கப்புன்னா ட்ரீவுக்கு ட்ரம்முக்கு போட்டிங்கன்னா அரிதாரம் அப்படின்னு சொல்லலாம். அரிதாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்கப்னு அர்த்தம். நான் எதுவும் ஆன்சர் எதுவும் தப்பாக இல்லை சொல்லியிருந்தா இல்லை ஹிண்ட்டு கொடுத்துருந்தா கமெண்ட்டில் கொடுத்துங்க, திருத்திக்கிறோம். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. 10 பேருக்கு 500 ரூபாய் பரிசுங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் அகைன் காமிக்கும். வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.